இவர் என்னன்னா என்கிட்ட எதையுமே கேட்காத, என்கிட்ட எதையுமே நீ செய்யாத, நீ விட்டு கொடு, நீ செய்யி, நம்ம இட இதை நகை வச்சு நம்ம வாங்குவோம், நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத, இவனுக்கு ஒரு 5 பவுனு அவனுக்கு ஒரு 5 பவுன் போட சொல்லு, இத்தனை தட்டு வைக்க சொல்லு, இத்தனை இது பண்ண சொல்லு, வைக்க சொல்லு, செய்ய சொல்லுன்றாரு. அவங்க வசதி வாய்ப்பை பொறுத்து செய்வாங்க. இல்லையா நீ கேட்டுக்கிறன்னு தாய்தா எப்படி நீ தான் கேட்டுக்கிறன்னு வச்சுக்கணும், கேட்கணும் அவசியமே இல்லை. எப்பயுமே இவரோட மைண்ட் வந்து என்ன அவங்ககிட்ட இருந்து என்ன பண்ணலாம், என்ன அவங்ககிட்ட இருந்து செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் வந்து என்ன பழக்கம் இது, என்ன ஏத்துக்கிற நீ எதுக்கு ஒரு கிராம் போறாங்க வசதியே இல்லையா? இல்ல மாமா, இப்ப அவங்க அதை வந்து செய்யாட்டினா இருமா பாருங்க, நான் பாக்குற தாய் தப்பையிட்ட மாமன் வச்சிருங்க தீர் செய்யறது வைக்கிறதெல்லாம் அவங்க மாமா, அது உண்மைதான் மாமா, அது செய்யறது நார்மல் மாமா. நான் எதிர்பார்க்க மாட்டேன் இல்ல மாமா, எனக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க மாட்டேன்னு சொல்றேன், இவர் கேளுங்கன்றாரு மாமா. இல்லடா எனக்கு தெரியல, உனக்கு என்ன வாங்கி கொடுத்துருக்காங்கடாமா? என்ன மாமா எல்லாமே நான் அந்த 2.5 வருஷத்துல இருந்து எல்லாமே எனக்கு பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. இப்ப மேடம் கொண்டு என் பிள்ளைய படிக்க வைங்கன்னு நான் வந்து கேட்டதுக்கு படிக்க வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்னமா இப்போ 5000 கட்டது பெருசா சொல்லி இருக்கிறீங்க மாமா. அதுக்கு முன்னாடி 2.5 வருஷம் அதுக்கு இல்ல மாமா, அதுக்கு முன்னாடி 2.5 வருஷமா படிக்க வச்சுட்டாம இருந்தாங்க. என்ன டியூட்டிக்கு போகணும், அவங்க அப்பா வந்து கொண்டு வந்து பார்க்க சொல்லிட்டேன். இதே சூழ்நிலையில இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போனா நீங்க ஏத்துக்கீங்களா?